எண்ணங்களை பார்த்து கூட பயப்பட மாட்டார். தன்னுடைய சகிப்புத்தன்மையினால் எதிர்கொள்வார். மற்றும் சகித்து கொள்ளும் குணம் உடையவரின் முகத்தில் என்ன தென்படும்? யாரிடம் சகித்து கொள்ளும் குணம் இருக்கிறதோ அவருடைய முகத்தில் இருந்து எப்பொழுதும் திருப்தி தென்படும். அவருடைய நடவடிக்கைகளில் ஒரு பொழுதும் திருப்தியின்மை தென்படாது. அப்படி யார் தானே திருப்தியானவராக இருக்கிறாரோ அவர் மற்றவர்களையும் திருப்தியானவராக ஆக்கிவிடுவார். மேலும் காரியங்கள் செய்து கொண்டே அவர் தன்னை பரிஸ்தாவாக அனுபவம் செய்வார். சகிப்புத்தன்மை மிக முக்கிய தாரணையாகும். எவ்வளவு சகிப்புத்தன்மை தன்னில் பார்ப்பீர்களோ அவ்வளவு தன்மேலும் திருப்தியாக இருக்கிறேன் மற்றும் மற்றவர்களும் என் மேல் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். திருப்தி ஆவது என்றால் வெற்றி அடைவது. யார் ஏதாவது ஒரு விஷயத்தை சகித்து கொள்கிறார் என்றால் சகித்து கொள்வது என்பது அதன் ஆழத்தில் செல்வதாகும். எப்படி கடலின் ஆழத்தில் செல்கிறார்கள் என்றால் இரத்தினங்களை எடுத்து வருகிறார்கள். அதேபோல் யார் சகித்து கொள்பவராக இருப்பார் அவர் ஆழத்தில் செல்வார். அந்த ஆழத்திலிருந்து மிகுந்த சக்திகளின் பிராப்தி ஆகிறது. சகித்து கொள்பவர்தான் சிந்தனை சக்தியை அடைய முடியும். சகித்து கொள்பவராக இருப்பவர் தனது உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய சிந்தனையிலேயே முழுமையாக நிலையாக ஈடுபட்டிருப்பார். மற்றும் யார் சிந்தனையில் முழுமையாக நிலைத்து இருக்கிறாரோ அவர்தான் மூழ்கியிருப்பார். அப்படி சகிப்புத்தன்மை மிக அவசியமாகும். அவருடைய முகமே குணமூர்த்தி ஆகிவிடும். சகிப்புத்தன்மையின் தாரணையில் இவ்வளவு கவனம் வைக்க வேண்டும். சகித்து கொள்பவர்கள்தான் நாடகத்தின் கிளையில் அமர முடியும். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நாடகத்தின் கிளையை பிடிப்பதே கடினமாகிவிடும். சகிப்புத்தன்மை உள்ளவர்தான் சாட்சியாக ஆக முடியும். மேலும் டிராமாவின் கிளையை பிடிக்க முடியும். இவ்வளவு கவனம் இதன் மேல் இருக்கிறதா? எப்பொழுதும் ஏதாவது குணத்தை எதிரில் பார்த்து அதன் ஆழத்தில் செல்ல வேண்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு ஆழத்தில் செல்வீர்களோ அவ்வளவே குணத்தின் மதிப்பு தெரிய வரும். மேலும் எவ்வளவு எந்த பொருளின் மதிப்பு தெரிய வருகிறதோ அந்த அளவே அவருக்குத்தான் சர்வகுண சம்பன்னம் என்ற மகிமையும் ஏற்படுகிறது. அதாவது குணங்களின் ஆதாரத்தினால்தான் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எனவே எந்த குணங்களின் ஆதாரத்தினால் இவ்வளவு மதிப்புள்ளவராக ஆகியிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒவ்வொரு குணத்திற்கும் எவ்வளவு மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஆழத்தில் செல்ல வேண்டும். மேலும் எவ்வளவு தனக்கு மதிப்பை பற்றி தெரிய வருமோ அவ்வளவே மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி மதிப்போடு கூறுவார். நல்லது. தன்னை மதிப்புள்ளவரின் பட்டியலில் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? மதிப்புள்ளவரின் முக்கியமான லட்சணமாக என்ன இருக்கிறது? எப்படி பாப் தாதாவை திருமூர்த்தி என்று கூறுகிறார்கள், அதேபோல் உங்கள் ஒவ்வொருவரின் ஒரு உருவத்திலிருந்து 3 மூர்த்திகளின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறதா? தந்தையோ 3 தேவதைகளை படைத்தவராக ஆனதின் காரணத்தினால் திருமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் உங்கள் ஒவ்வொருவரின்
மூர்த்தியிலிருந்து 3 மூர்த்தியின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறதா? அந்த 3 மூர்த்திகள் எவை? சக்திகளின் மூலமாக எந்த 3 மூர்த்திகளின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது? உங்கள் மூலமாக இப்பொழுது 3 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேக ஆத்மாக்களின் உள்ளே தெய்வீக சமஸ்காரங்களின் படைப்பு மற்றும் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இந்த ஸ்தாபனை காரியத்தையும் செய்கிறீர்கள். மேலும் அநேக ஆத்மாக்களின் சமஸ்காரம் அந்த மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் பலமற்றவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய சமஸ்காரங்களை மாற்ற முடியவில்லை மற்றும் தன்னுடைய சமஸ்காரங்களை சேவையில் ஈடுபடுத்த முடியவில்லை. அவர்களுக்கு உதவி செய்து முன்னேற்றுவதுதான் பாலனையாகும். பாலனையில் சிறியவர்களிலிருந்து பெரியவராக ஆக்க வேண்டும். மேலும் அநேக ஆத்மாக்கள் யார் தன்னுடைய சக்தி மூலமாக பழைய சமஸ்காரங்களை அழிக்க முடியாதோ அவர்களுடைய உதவியாளராக ஆகி உங்களுடைய பாவங்களை அழிய செய்விப்பதில் உதவியாளராக ஆகுகிறீர்கள். 3 காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்காக 3 மூர்த்திகள் யாவை? எந்த நேரம் ஏதாவது ஆத்மாவில் புதிய தெய்வீக சமஸ்காரத்தின் படைப்பை செய்விக்கிறீர்களோ அந்த நேரம் ஞானமூர்த்தியாக ஆகுகிறீர்கள். மற்றும் எந்த நேரம் பாலனை செய்கிறீர்களோ அந்த நேரம் இரக்கம் மற்றும் அன்பு இந்த 2 மூர்த்தியின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை இரக்கம் வரவில்லை என்றால் அன்பும் இருக்கவில்லை. அப்படி பாலனையின் நேரத்தில் ஒன்று இரக்கம், மனம் மற்றும் அன்பு மூர்த்தி. மேலும் எந்த நேரம் யாருடையதாவது பழைய சமஸ்காரங்களை அழிக்க வைத்தீர்கள் என்றால் அந்த நேரம் சக்தி சொரூபம் மற்றும் அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக அன்பில் இருக்க வேண்டும். எதுவரை அன்பான நிலையில் இருக்கவில்லையோ அதுவரை அவருடைய பாவங்களை அழியச் செய்விக்க முடியாது. எப்படி அஞ்ஞான காலத்தில் ஒருவருடைய தீயவைகளை விடுவிப்பதற்காக அதிகாரத்தன்மையை வைக்கப்படுகிறது. இங்கு அதிகாரத்தன்மை இல்லை, ஆனால் அன்பில் நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை அன்பில் நிலைத்திருக்கவில்லை என்றால் அவர்களுடைய பழைய சமஸ்காரங்களை அழியச் செய்விக்க முடியாது. சக்தி ரூபத்தில் விசேஷமாக இந்த அன்பின் தாரணை செய்கிறீர்களா? இந்த குணங்கள் மூலமாக இந்த 3 காரியங்களை செய்கிறீர்களா? சிலரிடம் ஒருவேளை அன்பின் குறை இருக்கிறது என்றால் பாலனை செய்ய முடியும், ஆனால் அவருடைய சமஸ்காரங்களை அழிக்க முடியாது. அன்பு மற்றும் இரக்கம் மட்டும் இருக்கிறது. விநாசம் செய்விப்பதற்கான காரியம் இல்லை. அன்பு இரக்கம் இல்லை என்றால் பாலனையின் காரியம் இல்லை. அன்பு அதிகமாக இருக்கிறது, இரக்கம் குறைவாக இருக்கிறது என்றால் பாலனையில் எவ்வளவு உதவியாளராக இல்லை. ஆனால் சிலரின் பாவங்களை அழியச் செய்விப்பதில் உதவியாளராக இருக்கிறார்கள். மற்றும் பிறகு ஞானம் நிறைந்தவராக இல்லை என்றால் புதிய சமஸ்காரங்களின் படைப்பை செய்விக்க முடியாது. சிலரிடம் சில விசேஷ குணம் இருக்கிறது மற்றும் வேறு சிலரிடம் வேறு சில விசேஷ குணம் இருக்கிறது.
ஆனால் மூன்றுமே தேவையாக இருக்கிறது. ஒருவேளை மூன்றிலுமேயே நடைமுறையில் சமநிலை இருக்கிறது என்றால் அப்போது வெற்றி வெகு விரைவில் கிடைக்கிறது. இல்லை என்றால் ஏதாவது விஷயத்தின் குறை இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண வெற்றி கிடைக்க வேண்டியதில் மற்றும் விரைவாக ஏற்பட வேண்டியதில் கொஞ்ச கால தாமதமாகும். எனவே 3 காரியங்களையும் செய்வதற்காக இந்த முக்கிய குணமூர்த்தி ஆக வேண்டும், அதில் குறை இருக்க வேண்டாம் என்ற இந்த லட்சியத்தை இப்பொழுது வைக்க வேண்டும். பின்பு நேரத்தை அருகில் கொண்டு வருவீர்கள். இந்த சமநிலையை கொண்டு வர வேண்டும். தந்தையிடம் அனைத்து குணங்களின் சமநிலை இருக்கிறது. குழந்தைகளில் இப்பொழுது சிலரில் சில குணம் இருக்கிறது, சிலரில் வேறு சில விசேஷம் இருக்கிறது. இந்த வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நல்லது. வரதானம்: உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை பிரதக்ஷம் செய்யக்கூடிய நல்ல மற்றும் உயர்ந்த காரியம் செய்பவராகுக. எப்படி வலது கரம் மூலம் எப்பொழுதும் நல்ல மற்ற உயர்ந்த காரியம் செய்கிறார்கள், அப்படி தந்தையின் வலது கரமான குழந்தைகள் நீங்கள். எப்பொழுதும் நல்ல மற்றும் உயர்ந்த காரியம் செய்பவராக ஆகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை பிரதக்ஷம் செய்யக்கூடியதாக இருக்கட்டும். ஏனென்றால் காரியம்தான் எண்ணம் மற்றும் சொல்லை வெளிப்படையான ரூபத்தில் தெளிவாக காண்பிக்கக்கூடியது. காரியத்தை அனைவரும் பார்க்க முடியும். காரியம் மூலமாக அனுபவமும் செய்ய முடியும். எனவே ஆன்மீக திருஷ்டி மூலமாகவோ தன்னுடைய குஷியின் மூலமாகவோ ஆன்மீகம் நிறைந்த முகம் மூலமாகவோ தந்தையை பிரதக்ஷம் செய்யுங்கள். இதுவும் காரியம் செய்வதுதான். ஸ்லோகன்: ஆன்மீகத்தின் அர்த்தம் கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையின் புன்சிரிப்பு இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।